ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து ஜுனைத் கலாட்டா ப்ரோவும் சேர்ந்துருக்காரு. அவரும் சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனலுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுங்க. அவரோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவருக்கு கொடுக்குற நேரத்தில் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இது மைன்கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வளவலன்னு பேசாமல் இன்ட்ரோ போட்டு கேம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆடு தான். இந்த ஆடை வெட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல ஆக்ஸ் வேணும். அதனால் அவர் வந்து நான் ஆக்ஸ் எடுத்து நான் ஆடு வெட்டிக்கிறேன் ப்ரோ, நீங்கள் வந்து பிக்காக்ஸ் எடுத்து ஸ்டோன் கலெக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். முதல் நாள் அதுமா வேட்டையாட போகிறாங்கிற சந்தோஷத்தில் நான் வந்து ஒரு மாடை வெட்டினேன். அவர் வந்து ஆடு வெட்டினார். அவர் ஆடை வெட்டுறாரு. அவர் வந்து ஆக்ஸில் வெட்டினா டக்குன்னு வெட்டார். நம்ம பிக்காக்ஸு அதனால் ஒரு வழியாக வெட்டியாச்சு. ஒரு ஆடு வெட்டினது ஒன்றும் பத்தாது, நாங்கள் 2 பேர் இருக்கோம். அதனால் 2 பேருக்கும் சேர்த்து பார்த்தா 6 ஆடு வேணும். அதனால் ஆடை தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அப்படியே போகும்போது நிறையா மாடுங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் அப்படியே பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பெரிய கேவ் மாதிரி இருந்துச்சு. அதை நான் போய் பார்த்தேன். அது கேவ் இல்லை, ஏதோ தண்ணி இருந்துச்சு. அங்கே கேவ் தான், தண்ணியும் கேவும் கனெக்ட் ஆகிருக்கு. ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே மாடு வெட்டிட்டு இருக்காரு. ப்ரோ மாடு வெட்டினெல்லாம் போடும் ப்ரோ, ஆடு போய் வெட்டணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொன்னால் மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா மாடியே உட்காந்து வெட்டிட்டு இருக்காரு. ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அவர் டக்குன்னு வந்துட்டார். அப்படியே நான் முன்னாடி போகிறேன் ப்ரோ, நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே முன்னாடி போனேன். இந்த தண்ணியில் குதித்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் ஆடு வேணும் நம்மளுக்கு. பரவாயில்ல, இந்த வாட்டி நம்மளை இறக்கி விட்ட இடம் வந்து ஒரு நல்ல பிளைன்ஸ் தான். இந்த இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா வில்லேஜ் கூட கிடைக்கலாம். ஐ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா? வில்லேஜ் கட்சிச்சு ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ வில்லேஜ் கட்சிச்சு ப்ரோ, வாங்க ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ, அங்கே பாருங்க ப்ரோ வில்லேஜ்னு சொல்லிட்டு நான் காமிச்சு கொடுத்துருந்தேன். அவர் என்ன அங்கே பண்ணுறாருன்னா இப்போ தான் பின்னாடி வந்தார். பாருங்க ப்ரோ வில்லேஜ் எங்கே ப்ரோ, என் கண்ணுக்கு தெரில அப்படி இப்படின்னு அவர் தேடிட்டு இருந்தார். ப்ரோ நீங்கள் சங்க் அதிகமாக வைக்கல போல இருக்குது, கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் முன்னாடி வந்து பார்த்துட்டு ஆமாம் ப்ரோ வில்லேஜ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியானார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கிடச்சிது. அந்த ஆடை வச்சு நம்ம இப்போ ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் பாட்டு வந்துட்டே இருக்கேன். என்னன்னு பார்த்தா கீழே டக்குன்னு விட்டேன். பார்த்தா பெரிய கேவு. நல்ல வேலை கேவுக்கு உள்ளெல்லாம் போய் விடல. ப்ரோ இங்கே கேவ் இருக்குது ப்ரோ, பார்த்து வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த சீன் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அப்பையும். அப்புறமா என்ன பண்ணேன்னா நான் வந்து வில்லேஜ் கண்டுபிடிச்ச மும்முரத்தில் என்ன பண்ணேன், அவரை கூட பார்க்காம நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி போய் செஸ்ட்டெல்லாம் ஆட்டைய போகிறதுக்காக நான் ஓடி போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனால் அங்கே செஸ்ட் இருந்துச்சு. செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரெட் இருந்துச்சு. அந்த ப்ரெட்டை பார்த்தா வரல, வந்துருச்சு. ப்ரெட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஆப்பிள் அதையும் எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே எமரால்டு வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புக்கு யூஸ் ஆகும், எமரால்டு வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு கதை விட்டு வெளியே வர தெரியாமல் பண்ணிருப்பேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல் ஸ்கொயர் வாஸ் லைன்டு பை ஜாம்பி. எப்படி ப்ரோ ஜாம்பிகிட்ட செத்தீங்க அப்படின்னு கேட்டால், ப்ரோ நாங்கள் முன்னாடி ஒரு கேவ் வந்துச்சு ப்ரோ, அதை பார்க்கவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னார். இந்த கேவ் தான், இந்த கேவில் தான் நம்ம வரவில் விழுந்தோம். அப்புறம் அவர் ஸ்பான்லேருந்து வந்தார். அந்த சீன்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அவர் வர்றதுக்கே லேட் ஆச்சு. இந்த இடத்துல தான் நான் விழாதான்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே தான் அவர் கரெக்டாக விழுந்திருக்காரு. சரி வாங்க ப்ரோன்னு அவர் நான் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சரி அவர் வர வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹேபெல் இருந்துச்சு. அந்த ஹேபெல் வெட்டி வச்சுப்போம், ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கும்போது நாம வச்சு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணல. ஐயோ இப்படி தானே அவரும் செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிட்டு ரீஸ்பான் பண்ணிட்டு போய் செட் பண்ணி வச்சிட்டேன். இங்கே தான் வந்து செட் பண்ணிட்டேன். என்னடா இன்னும் செட் பண்ணலையா? ஓகே செட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அப்புறம் நம்ம விட்ட வேலை தான், போய் ஹேபெலை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போய் போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா குதிரை ஒன்று இருக்கும், அதுக்கு சேடில் வேணும். இந்த சீன்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் வந்து போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கலெக்ட் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் தான் நமக்கு வந்துச்சு இன்னும் நம்மளுக்கு ஸ்டோன் டூல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கேவு, அங்கே நிறைய ஸ்டோன் இருந்துச்சு. அப்படியே போயிடலான்னு பார்த்தா எப்படி போகிறதுன்னு தெரியல. அங்கே தண்ணி இருந்துச்சு, அது வழியாக போயிடலாம். நேரத்துக்கு நான் தெரியாமல் அந்த பிளாக்கை உடச்சி நானே செத்துருப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே வந்துச்சு. அந்த தண்ணியில் அப்படியே எகிரி குச்சிட்டேன். கீழே வந்தோடனே நான் பிக்காக்ஸ் எடுத்து ஸ்டோனை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுது ஸ்டோனு, ஏன்னா அவருக்கும் ஆக்ஸ் பிக்காக்ஸ் செய்யணும், ஃபர்னேஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பர் இருந்துச்சு. காப்பர் இதுக்கே யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு போன்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பித்தேன். பார்த்தா உட் பிக்காக்ஸ் தான் வச்சுருக்கேன், இதால் வெட்டினா வராது
அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி வழியாக அப்படியே மேலே வந்துட்டேன். டக்குன்னு மேலே வந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல சீன்லாம் இல்லை. பாஸ் அவுட் பண்ணிட்டேன். வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், ப்ரோ நீங்கள் ஆக்ஸ் வச்சுருக்கீங்களா ப்ரோ, வுட்டை கட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வைங்க, நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டோன் டூல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் இந்த டைமில் என்ன தான் பண்ணுறதானே தெரில. அவர் பாட்டு சும்மா சுற்றிட்டே இருக்கார் போல இருக்குது. சரி, அவர் கிராஃப்டிங் டேபிள் செய்கிற வரைக்கும் நான் பாட்டு சும்மா அப்படியே என்ன பண்ணே தெரில, நான் பாட்டு அப்படியே இங்கே சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கோலம் இருந்தான். இவனை வெட்டிலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ப்ரோ வேணாம் ப்ரோ, இந்த வில்லேஜுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படியே இங்கேயும் ஹேபல் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃபுட்டு ரிசோர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த 4 ஹேபல் தான், அதையும் டக்குன்னு வெட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா அவர் நின்றார். ஏன் நிற்கிறாரு, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டார் போல இருக்கு. ப்ரோ வைங்க ப்ரோ கிராஃப்டிங் டேபிளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ப்ரோ கிராஃப்டிங் டேபிளா ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரியே அவர் பார்க்குறாரு. ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா, ப்ரோ நான் கிராஃப்டிங் டேபிள் செய்யலை ப்ரோ அப்படிங்கிறாரு. ப்ரோ நான் என்ன ப்ரோ சொன்னேன், செய்ய தானே ப்ரோ சொன்னேன் அப்படிங்கிறது பேசிட்டே இருக்கும்போது இருட்டிடுச்சு. சரி ஓகே, இருட்டுனா மைண்ட் கிராஃப்டில் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். நிறைய ஜாம்பிஸ், மான்ஸ்டர்ஸ், ஸ்கெலிட்டன், க்ரீப்பர், முக்கியமாக க்ரீப்பர். இந்த வில்லேஜ் வேறு கேவுக்கு மேலே இருக்கா. இப்போ ஏதாவது க்ரீப்பர் வந்து வெடிச்சிச்சுனா கூட நம்ம டக்குன்னு அந்த கேவுக்குள்ள வந்து செத்துருவோம். அதனால தான் இப்போ டக்குன்னு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜரை எழுப்பி விட்டு தூங்கலான்னு பார்த்தா, நைட் நேரத்தில் தான் நான் தூங்குவேன், ஆனால் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அடம் முடிச்சிருந்தான். டேய் அப்புறம் அவன்லாம் எப்போ தூங்குடா அப்படின்னா டக்குன்னு தூங்கிட்டேன். அப்புறமா அவரும் தூங்கிட்டாரு. அப்புறமா தூங்கி ஏன்ச்சோடனே என்ன பண்ணேன்னா, அவர் எங்கன்னு சொல்லிட்டு தேடி இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்ய சொல்லலான்ட்டு மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து இன்னும் கிராஃப்டிங் டேபிள் கூட செய்யலை. அதுக்குள்ளே டே 1 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருந்தேன். கிராஃப்டிங் டேபிள் செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தேன். அவர் அங்கே கிராஃப்டிங் டேபிளுக்கு உட்கட் பண்ணிருப்பாரு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு சும்மா சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பள்ளமாக இருக்குது, அதெல்லாம் விழாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்படியே அந்த பக்கத்துல தான் தெரியுது, அவர் பேர் அங்கே தெரியுது. ப்ரோ அப்போ நீங்கள் இன்னும் உட்டை கட் பண்ணலையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். பார்த்தா நடக்க மாட்டேன்றான். ஏன் நடக்க மாட்டேன்றான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு கம்மியாகிடுச்சு. டக்குன்னு சாப்பிட்டு இவரை நம்மளாம் வேலைக்கு ஆகாது, நம்மளே போயிட்டு உட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மரத்தை நோக்கி வேகமாக ஓடினேன். அப்படியே நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டேன். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா வெறும் கையாலே வெட்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் ஆச்சு, அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நிறையா மரத்தை வெட்டிட்டேன். அப்புறமா போகிற வழியில் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம பிளாங்க் செய்யணும், கிராஃப்டிங் டேபிள் செய்யணும்னு சொல்லிட்டு பிளாங்க் செஞ்சேன். முதல்ல லாக் வச்சு பிளாங்க் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வச்சு, கிராஃப்டிங் டேபிள் செய்யணும், அதுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட போயிட்டு இருந்தேன். வேகமாக ஓடி டக்குன்னு போயிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டு இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஸ்டிக்கு வேணும், ஸ்டிக் செஞ்சுட்டு அப்புறமா ஆக்ஸ் பிக்கேக்ஸு, அப்புறம் ஃபர்னேஸு, அப்புறம் அவருக்கும் தேவையான ஆக்ஸ் பிக்கேக்ஸ் அதெல்லாம் செஞ்சுட்டு ஃபர்னேஸ் இங்கே வச்சேன். இந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். தெரியாமல் ஃபர்னேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். செஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மெசேஜ் பண்ணால் டக்குன்னு நிறைய மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜை பார்த்துட்டே அப்படியே நான் இந்த பிக்காக்ஸ் ஆக்ஸ்லாம் வச்சுட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட் டே ஸ்பான் ஆனோடனே கிராஃப்டிங் டேபிள் வைப்போம், அப்புறமா மரத்தை கட் பண்ணுவோம், அதெல்லாம் அப்படியே அவனுக்கு சொல்லுவானுங்க. ஃபஸ்ட்டு வுட்டு, ஃபஸ்ட்டு டே ஸ்பானிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லுவானுங்க அச்சீவ்மெண்ட்ஸு. அப்புறமா தான் அவர் சொன்னார், ப்ரோ ஃபுட்டு இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னார். நம்ம தான் ஹேபேல் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவை திறக்கிறேன். இங்கே பார்த்தா ஸ்டோன் வச்சிட்டேன் கதவை திறக்கிறதுக்கு. அந்த ஸ்டோனை டக்குன்னு உடச்சிட்டு உள்ளே ப்ரெட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஹேபேல் நிறைய வச்சதுனால டக்குன்னு ப்ரெட்டு செஞ்சுட்டேன். அப்படியே ப்ரெட்டில் 42 இருந்துச்சு, அதில் பாதி அவருக்கும் கொடுத்துட்டேன். இந்தாங்க ப்ரோ ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அப்புறமா ப்ரோ செஸ்ட்டில் இருக்கிறதா எடுத்துக்காங்கன்னாரு. நான் சொல்கிறதுக்குள்ளே அவர் போய் டக்குன்னு எடுத்துட்டாரு. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னால் பேக் ப்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் மெசேஜ் வருது. அப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை சாப்பிட்ருந்தாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் தான். உங்களுக்கு செகண்ட் பார்ட் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு 50 லைக் கொடுங்க, அதான் டார்கெட்டு. ப்ரோ இந்த பக்கம் திரும்ப ப்ரோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்குன்னே சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுவோம். இந்த பார்ட்டில் நம்ம ஒரு வில்லேஜை தான் ஃபைண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. ஓகே டாட்டா பை கைஸ், டாட்டா.